ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் தேவ சத்தம் கேட்ட 3 பேர். நீங்களும் சரியான ஆசைத்தானே ஏசப்பாட சத்தம் கேட்க? சரி, முதலாவதாக ஆண்டோடைய சத்தம் கேட்ட ஒரு மனுஷன் தேவனால் படைக்கப்பட்ட ஆதாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து பார்த்தா அதில் ஆண்டவர் பேசுறது பார்க்கலாம். 2வதாக காயினோடு ஆண்டவர் பேசுறது நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் இருந்து. அதுபோல 3வதாக நபர் ஆபிரகாமோடு தேவன் பேசுறத நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தில் பாருங்க, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால உன் சந்ததிக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அவர் பேரில் ஆணையிட்டு சொன்னார். பாருங்களே, எவரோ அந்த ஆபிரகாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால அவருடைய பேரில் ஆணையிட்டு சொன்னாரா, நான் உன் சந்ததிக்குள்ள எல்லா ஜாதிகளையும் ஆசீர்வதிப்பேன். எவ்வளோ அன்பான ஆண்டவர் பாருங்க. நீங்களும் சரியான ஆசைத்தானே, விருப்பம் தானே, வாஞ்ச தானே அவருடைய சத்தம் கேட்க என்ன செய்யணும்? நீங்கள் அதிகமாக பைபிளை வாசிங்க. இப்போ ஆண்டவர் அதிகமாக மனுஷனோடு பேசுகிற ஒரு வழி தான் பைபிள், வேத வசனம். அதை வாசிக்க வாசிக்க பரிசுத்தமான தேவன், பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு பேசுகிறத உங்களுடைய காதால் நீங்கள் கேட்க முடியும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.